அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இண்டிகேட்டர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்ல எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நிஃப்டியை ஓபன் பண்ணிக்கிறேன். நிஃப்டியில மார்னிங் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பை சிக்னல், 2 பை சிக்னல். இது இங்க இருக்க டார்கெட்டை தொட்டுச்சான்னு பார்க்கலாம். டார்கெட் தொடல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வரைக்கும் லாஸ். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா டார்கெட் தொடல. இங்கேயும் ஒரு 13 பாயிண்ட் வரைக்கும் லாஸ், இங்கேயும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கு காலில். சரி, புட்ல நம்ம அந்த 15 பாயிண்ட் எடுத்தோமா இல்லையான்றது பார்க்கலாம். புட்ல பாத்தீங்கன்னா 2 ட்ரேட் தான் வந்திருக்கு. இங்க இருந்து 183ல இருந்து கிட்டத்தட்ட 263, அதாவது 80 பாயிண்ட் இங்க வந்திருக்கு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா 180ல இருந்து ஒரு 40 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இங்க 15 பாயிண்ட் காலில் நம்மளுக்கு லாஸ் ஆச்சு. ஆனா அதே புட்ல நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 120 பாயிண்ட் வந்திருக்கு. சரிங்களா? நல்ல ட்ரேடிங் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்க இறங்கினாலும் லாஸ் கிடையாது, இங்க இறங்கினாலும் லாஸ் கிடையாது. ஒரு 100 பாயிண்ட் நான் நிறைய நாள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஒரு 70 பாயிண்ட் இன்ட்ராடேல, அது நிஃப்டியில இது மாதிரி கேப்சர் பண்ற மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டருமே டார்கெட் சொல்லவே மாட்டாங்க, எந்த ஒரு இண்டிகேட்டர்லயுமே. ஆனா நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷல் என்னன்னா டார்கெட்டை நம்ம அப்சர்வ் வச்சிருக்கோம், அதுதான் பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா எங்களுக்கு பிங் பண்ணுங்க. தேங்க்யூ.